பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு உயர்ந்த அனுபவம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் தனக்கு நெருக்கமாக இருந்த சீடர்களை உயரமான மலைக்கு அழைத்துச் செல்கிறார். பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்துச் செல்கிறார். உன்னதமான அனுபவங்களை, உயர்ந்த அனுபவங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு அழைத்துச் செல்கிறார். அங்கே தேவனோடு நெருங்கி உறவாடுகிற உறவாடல் உண்டாயிருக்கிறத யாவரும் பார்க்கிறாங்க. இதை கண்ட சீஷர்கள், ஆண்டவர் இயேசு மோசேயோடும் எலியாவோடும் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி எண்ணத்தகு வகையில் ஒரு உன்னதமான அனுபவங்களை அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகுகிறது. இதை பார்த்த மாத்திரத்தில் பேதுரு ஆண்டவர் இயேசு இடத்தில் இப்படியாக சொல்கிறார். மத்தேயு 17:4 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். உயரமான மலை, அமைதியான சூழ்நிலை, தேவ பிரசன்னம். ஆண்டவர் இயேசு சம்பாஷணை செய்துவிட்டு இறங்கி வருகிற பொழுது பிரகாசமான ஒளியைப் போல முகம் மாறி இருக்கிறது. சூரியனைப் போல பிரகாசிக்கிற ஒரு ஒளியைப் போல முகம் மாறி இருக்கிறது. இதை பார்த்த மாத்திரத்தில் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த உயர்ந்த அனுபவத்திலேயே நம்ம தங்கியிருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் மீண்டும் கீழே இறங்கி வரும் பொழுது தன்னுடைய சக சீடர்களை பார்க்குறாங்க. உலகத்தின் அன்றாட பிரச்சனைகளை அவர்கள் பார்க்க நேரிடுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில் அன்பின் ஆண்டவராக இயேசு உயர்ந்த அனுபவங்களை தருவதற்கு ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் அன்றாட வாழ்க்கையில் பள்ளத்தாக்குகளையும் நீங்களும் நானும் சந்திக்க நேரிடலாம். மத்தேயு 3:16-17 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு இடத்துல இப்படியாக பேசுகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவ்விடத்தில் பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட உயர்வை கண்டுகொள்ளும்படியாக பிதாவாகிய தேவன் சித்தம் கொள்ளுகிறார். பிரியமாயிருக்கிறேன். ஆனால் மத்தேயு 4 தொடக்கத்தை பாருங்க. சோதனைக்காரன் ஆண்டவர் இயேசுவை சோதிக்கும்படியாக வருகிறத வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் உயர்வுகளும் உண்டு, பள்ளத்தாக்குகளும் உண்டு. நேர்த்தியாக ஏசாயா 43:1-2-3-4 படித்து பார்க்கும் பொழுது, தண்ணீர்கள் உங்கள் மீதும் என் மீதும் புரளுவதில்லை, அக்னி நடந்தாலும் வேகாதிருப்போம். எனக்கு அன்பான தேவஜனமே, உயர்ந்த அனுபவத்தையும் கற்றுத் தருகிறார். பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நம்ம நடக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு எனக்கும் தரிசனங்களை, சொப்பனங்களை, ஆண்டுடைய வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை தைரியப்படுத்தி பலப்படுத்தி மீண்டும் 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 பள்ளத்தாக்கின் வேளைகளிலும் உயரமான அனுபவங்களுக்குள்ள உங்களை என்னையும் வைத்து அவர் நடத்தி செல்கிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வசனங்களை தியானித்து காத்திருந்து உயர்ந்த அனுபவங்களை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ள நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். பள்ளத்தாக்குகளை கண்டு அஞ்சு விட வேண்டாம். மேலே அவரை மாத்திரம் பார்ப்போம். உயர்ந்த அனுபவங்களை என்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் தருவார். சீடர்களுக்கு காண்பித்து கொடுத்தாரே, நமக்கும் காண்பித்து கொடுத்து அந்த பாதைகளில் நடக்கும்படியான கிருபைகளையும் கற்றுத்தரும்படியாக விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உயர்ந்த அனுபவங்களை நீ தருகிறவர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகோதர சகோதரிகளாக, குடும்பங்களாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த அனுபவங்களை தந்திருக்கிறீங்க. அநேக நேரத்தில் பள்ளத்தாக்குகளை கண்டு சோர்ந்து போய் விடுகிறோம். உங்களுடைய வார்த்தையினால், உங்களோடு உறவாடுகிற உறவாடலினால் ஆண்டவரே, அவைகளை மேற்கொண்டு உயர்ந்த அனுபவங்களை எப்பொழுது நாங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. செய்கிறபடினால் நன்றி. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை தாங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.